மூணார் தேவிகுளம் சாலையில் அரசு கல்லூரி அருகே மண் சரிவில் மரணமடைந்த அந்தோனியார் காலனியை சேர்ந்த கணேசனின் குடும்பத்திற்கு நஷ்டஈடு காலதாமதமாவதாக புகார் எழுந்துள்ளது. விபத்து நடந்த 5 மாதங்கள் கடந்த போதும் நஷ்டஈடும் எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்று கணேசனின் குடும்பம் புகார் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில்தான் மூணார் தேவிகுளம் சாலையில் பழைய அரசு கல்லூரிக்கு அருகில் மண் சரிவு ஏற்பட்டது. இரவு நேரத்தில் மண் சரிந்தது. இந்த நேரத்தில் இதுவழியாக பயணம் செய்த மூணார் அந்தோனியார் காலனியை சேர்ந்த கணேசன் மண் சரிவில் சிக்கி மரணமடைந்தார். கணேசன் ஓட்டிய லாரி இப்பகுதியில் வருவதற்கிடையே மண் சரிவில் சிக்கியது. விபத்து நடந்த 5 மாதங்கள் கடந்த போதும் கணேசனின் குடும்பத்திற்கு தகுதியான நஷ்டஈடு கிடைக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் கிடைத்த அவசர கட்ட உதவியை தவிர வேறு எந்த நஷ்டஈடும் கணேசனின் குடும்பத்திற்கு கிடைக்கவில்லை. 2025 ജൂലൈ മാസം 26-ാം തീയതി ബൊട്ടാണിക്കൽ ഗാർഡൻ റോഡിൽ എൻ്റെ അച്ഛൻ ഓടിച്ചുകൊണ്ട് വന്ന വാഹനം 407 വണ്ടി ഉരുൾപൊട്ടലിൽ അപകടത്തിൽ സംഭവിച്ചു മരണം നടന്നു. അതിൽ എൻ്റെ അച്ഛനും മരിച്ചുപോയി. ഞങ്ങൾ ഉള്ള വാഹനവും ഞങ്ങളുടെ കയ്യിൽ നിന്ന് പോയി. എൻ്റെ കുടുംബം വാൽവാധാരം എന്ന് പറയുന്നത് ഞങ്ങൾക്ക് ഈ വാഹനമായിരുന്നു. ഇത് വെച്ചാണ് ഞങ്ങളുടെ ജീവിതമൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. അത് ഇപ്പം ഞങ്ങൾക്ക് ഇല്ലാണ്ടായി. ഇപ്പോൾ എൻ്റെ അമ്മയ്ക്ക് ഒരു ഉപകാരത്തിനുമില്ല, ഉദവിക്ക് അറിയില്ല. എനിക്ക് 2 പെൺമക്കളാണ്. ഞാൻ ഇത്രയും പാടുപെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. അച്ഛന് വേണ്ടിയിട്ട് കുറേ ഫണ്ടുകൾ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. പക്ഷെ അതിലൊന്നും നമുക്ക് കിട്ടിയിട്ടില്ല. അന്ന് എനിക്ക് ഒരു 10,000 രൂപ അടിയന്തര സഹായമായിട്ട് എനിക്ക് കൊണ്ടുവന്ന് തന്നു. അതിൻ്റെ ശേഷം ഇതുവരെയായിട്ടും അതിനെക്കുറിച്ചുള്ള ഒരു അറിവും ഞങ്ങൾക്ക് കിട്ടിയിട്ടില്ല. ഞാൻ പറയുന്നത് கணேசனின் மரணம் நடந்த பின்பு கணேசன் ஓட்டிய வாகனமும் மண் சரிவில் சிக்கியது. இந்த வாகனம் கடந்த தினம்தான் இந்த பகுதியிலிருந்து எடுத்து வரப்பட்டது. கையிலிருந்த தங்க நகைகளை அடகு வைத்துதான் கணேசனின் வருமான மார்க்கத்திற்காக வாகனம் வாங்கியது. விபத்து நடந்த நேரத்தில் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்ட நஷ்டஈடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகளும் இதுவரை கொடுக்கவில்லை என்றும் இந்த குடும்பம் புகார் தெரிவித்துள்ளது. ഗവൺമെന്റിൽ നിന്ന് ഒരു സഹായം കിട്ടിയിട്ടില്ല. അന്ന് കെട്ടുതാലി പണയം വെച്ചിട്ടാണ് ഈ വണ്ടി മേടിച്ചത്. ഇപ്പം പലിശക്കാർ സഹിതം കൊടുത്ത കടംകാർ സഹിതം വന്ന് നിൽക്കുക. ഇതുവരെയായിട്ട് ഗവൺമെൻറ്റിൽ നിന്ന് 10 പൈസ സഹായം കിട്ടിയിട്ടില്ല. അന്ന് 10,000 രൂപ കൊടുത്ത് സഹായിച്ചതല്ലാതെ ഇതുവരെയായിട്ട് ആ വണ്ടി എടുക്കാൻ ഇപ്പോഴാണ് 5 മാസം കഴിഞ്ഞിട്ട് ആ വണ്ടി എടുത്തത് റോഡിൻ്റെ അടുത്ത് കളക്ടറുടെ ഒരു അനുവാദത്തിന് വേണ്ടി ഇവിടെ അടുത്ത് റോഡിൻ്റെ സൈഡിൽ ഞങ്ങൾ ഇട്ടേക്കുവാണ് സാറേ. ഇതുവരെയായിട്ട് ആ കുടുംബത്തിന് ഒരു സഹായം കിട്ടില്ല. കെട്ടുതാലി പണയം വച്ചിട്ടാണ് ആ വണ്ടി മേടിച്ചത്. ബഹുമാനപ്പെട്ട ഗവൺമെൻറ് എന്തെങ്കിലും അവർക്ക് സഹായം ചെയ്യണം. എന്തെങ്കിലും അനുകൂലം എന്തെങ്കിലും ചെയ്യണം. ഒരു ഒത്തിരി ബുദ്ധിമുട്ടിലാണ്. ആളും പോയി, വണ്ടിയും പോയി, എല്ലാം പോയി. ഇനി ഒരു ഇതും ഇല്ല അവർക്ക്. ഒരു ജീവിക്കാനുള്ള ഒരു നിവൃത്തിയില്ല. എന്തെങ്കിലും ഗവൺമെൻറ് അവർക്കൊരു സഹായം ചെയ്തേ പറ്റൂ. மணல் இறக்கிட்டு வந்தோம். வர்ற வழியில் இந்த இடத்துல வரும்போது மண் இடிஞ்சு வந்து லாரிக்கு அடிச்சு அதில் அவர் இறந்துட்டார். நான் அதில் காயப்பட்டு மேலே வந்தோம். வந்துட்டு இது வரைக்கும் நமக்கு ஒரு அனுகூலியம் ஒன்றும் இல்லை. அவருக்கும் இது வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல. லாரி எடுக்கிறதுக்காக தான் வந்தோம். இந்த பிரச்சனையில் தாமதிக்காமல் நஷ்டஈடு கொடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கணேசனின் குடும்பம் கேட்டுக்கொண்டுள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.